நடிகர் விஜயகாந்த் அவர்களோட இறப்பு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ நடிகர் விஜய் அவர்கள் நேராவே போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கோ விஜயகாந்த் அவர்களுக்கோ என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். விஜயகாந்தோட உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துல அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்க நிலையில பொதுமக்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, சினிமா திரை பிரபலங்களும் சரி நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்றுக்கு இரவு நடிகர் விஜய் ரொம்பவே சோகத்தோட போயிட்டு அங்க விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் மனைவியான பிரேமலதா அவர்களுக்கு ஆறுதலா ஒரு சில வார்த்தைகளும் சொல்லியிருக்காங்க. விஜய் திரைத்துறையில கால் பதிக்கிற சமயத்துல அவரோட படம் எதுவுமே சரியாவே ஓடவே இல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா சந்திரசேகர் யோசிச்சுட்டு இருக்கும் போது விஜய திரைத்துறையில ஒரு நல்ல பர்சனா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக விஜயகாந்த் போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்களாமா. அதுக்கு அடுத்துதான் செந்தூர பாண்டியன் படத்துல விஜய்க்கு அண்ணனா விஜயகாந்த் கௌரவ வேடத்துல நடிச்சிருந்திருக்காங்க. இது மூலமா தான் அந்த படம் செம ஹிட் ஆகி மக்கள் மத்தியில பேசப்பட்டுட்டும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சில படங்கள்ல தொடர்ந்து நடிகர் விஜய் நடிச்சிட்டு வந்ததாவும் அது எல்லாமே ஹிட்டும் அடிச்சிருந்திருக்கு. இப்படித்தான் தன்னை திரைத்துறையில வளர உதவிய நடிகர் விஜயகாந்த் பத்தி விஜய் அவர்கள் மறக்காம நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அப்ப கூட விஜயகாந்த் ரசிகர்களும் சரி, அவரது கட்சியை சேர்ந்தவங்களும் சரி ரொம்ப கடுமையா விமர்சனமும் செஞ்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் தன்னோட பழைய நன்றி கடனை மறக்காம நடிகர் விஜய் நேர்ல விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தியிருந்திருக்காங்க. இப்போ அந்த விஜயகாந்த் உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்திய போட்டோ மற்றும் வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களை ரொம்பவே பரவிக்கிட்டு இருக்கு. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.